வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷா காலையில ஏந்திரிச்சதுல இருந்து ஒரு பிரச்சனையும் வரலையே நினைச்சேன். கால் பண்ணிட்டான்டா. டாடி, என்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், வந்து காப்பாத்து. எனக்கு இதே வேலையா போச்சு. வெயிடாவ இப்ப மைக்கேல் பையனை காப்பாத்துறதுக்கு பிராங்க்லினை கூட்டிட்டு போறோம். பிராங்க்லின் வீட்டுக்குள்ள வா. இங்க வர மாட்டேங்கிறான். ஏதாவது பொருள் ஆட்டையை போட்டு போயிடாதா. இவன் சாதாரண இல்ல, திருட்டு பயங்கரமான ஆளா இருப்பாரு. நீ முன்னாடி போகணும், பின்னாடி வரேன். வரமாட்டேங்கிறான். சரி, நம்மளே முன்னாடி போவோம். இவனை விட்டுறக்கூடாது. எதையோ தூக்கிட்டு ஓடினாலும் ஓடிடும். மைக்கிளும் சரி பிராங்க்லினும் சரி ரெண்டு பேருமே சாதாரண ஆள் இல்ல, கேடிங்க. மைக்கேல் கோட்ஸெட்லாம் போட்டு பார்க்க நல்லாதான் இருப்பான். ஆனா அவனும் மோசமானவன் தான். பிராங்க்லினை பத்தி சொல்லவே தேவையில்ல, எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, நம்ம காரை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போய் இப்ப மைக்கேலோட பையனை காப்பாற்ற போறோம். காப்பாத்துறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டீங்களான்னு செக் பண்ணி பார்த்துங்க. ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கொடுக்கலன்னா கொடுத்துட்டு பாருங்க. ஓகே, இதுக்கப்புறம் இவனுக்கு இங்கிலீஷ்லயே பேசி சாப்பிடிப்பானுங்க. அது கொஞ்சம் இதாதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஜிடி எபிசோடு இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இதுக்கப்புறம் ஜிடி எபிசோடு வருமா வராதாங்கிறது எனக்கும் தெரியும். ஏன்னா மைண்ட் கிராஃப்டும் நம்ம ஆரம்பிச்சுட்டு பெண்டிங்ல இருக்குது. அதுவும் நம்ம இந்த சேனல்ல கண்டிப்பா பண்ணலாம் இருக்கேன். பட் தெரிய மாட்டேங்குது. நான் சொல்லிட்டேன்னா அது பண்ண மாட்டேங்கிறேன். அதுதான் பெரிய பிரச்சனை. ஒரு பக்கம் ஆட்டு, ஒண்ணு இப்படி ஆட்டு, இல்லைன்னா அப்படி ஆட்டு. எல்லா பக்கம் ஆட்டு எப்படி புரியும்? நிறைய டைம் தினைக்கும் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனா வந்திருக்கேன். அது வாரத்துக்கு ஒண்ணுதான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதுக்கு அப்புறமா நடக்குதுன்னு பாக்கலாம். இப்ப போய் மைக்கேலோட பையனை காப்பாற்றணும். அதுதான் நமக்கு மிஷினு. பாருங்களா, ஏன்டா நானே எப்பயாவதுதான் கார் ஒழுங்கா ஓட்டுறேன். நமக்குனே வருமானங்களா கொடுக்க. ஃபர்ஸ்ட் ஓட்டுனதுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் கார் ஓட்டுறது. யாரா அது லாரிக்காரா இவ்வளவு வேகமா பிரேக்கப் போடுற? அவன் பிரேக்கப் போட்டான், நம்ம இங்க பிறந்து வந்து விழுகிறோம். லாரி பாத்துட்டீங்களா? இந்த லாரி கூட தான் மைக்கேலோட பையன் இருக்கான். அவனதான் இப்ப நம்ம காப்பாற்றணும். லாரிக்காரன் வேற மின்னல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. இவ்வளவு கேப் வந்துருச்சு. வேற ஏதாவது நல்ல காரா இருந்தா கூட சீக்கிரம் பிடிச்சிடலாம். இந்த கார் இவ்வளவுதான் போகுது ஸ்பீடு. இவனுக்கு பேசுறதே தொல்லையா இருக்கு. இதுல பாட்டு வேற போயிடுது. இதை ஆஃப் பண்ணிடலாம். அங்க லாரியை எப்படி வளைச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது லாரிடா. ஓகே, லாரி பக்கத்துல வந்தாச்சு. லாரி மேல இப்ப ஒருத்தர் ஜம்ப் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு பிராங்க்லின் தான் ஜம்ப் பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஆனா லாரிக்காரன் வரவை எல்லாத்தையும் இடிச்சு விட்டு போறான். அட பாவி, இப்படி ஓட்டுறானே, இங்கிலீஷ்ல திட்டுறானுங்க. அட லாரி ஓட்டுறவட புறம்போக்கு நிறுத்துறா, வர உன் மண்டே புடகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப போய் நான் அவனை பிடிக்கணும். அவன் ரொம்ப லாங்கா போறான். பாலத்துக்கு மேல ஏறான். நம்மளும் அங்கதான் ஏறணும். அடே, நீ எங்கட பின்னாடி ஏறுற? ஆஹா, இந்த இடத்துக்கு பிராங்க்லின் மட்டும் உடஞ்சிருக்கும். அவன் பாருங்க, காரு முன்னாடி ஏறி உட்காந்துட்டு சாகசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிராங்க்லின் குரங்கு மாதிரி முன்னாடி ஏறி உட்காந்துக்கிட்டான். பாக்கவும் அப்படிதான் இருப்பான். இன்னொரு கார் எதுவும் மேல பறந்து வந்து விழுந்துச்சுன்னா அது கண்டிப்பா சட்னி ஆயிடுவான். அதுக்குள்ள எப்படியாவது அந்த லாரி கிட்ட போயிட்டு இவன் அந்த லாரியில ஏற்றி விட்டுணும். ஓகே, லாரி பக்கத்துல வந்தாச்சு. பிராங்க்லின் ஜம்ப் பண்றான். அப்போ இப்ப அந்த லாரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகணும். பிராங்க்லின் அது மேல ஏறிட்டான். இப்ப மேல இருக்கவங்க கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த லாரியில கொண்டு போறது பெரிய போட்டாட்டுக்கு. இந்த போட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கானுங்க. அதுல பிராங்க்லினை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. மேல யாரும் ஓட மாட்டேங்கிறானுங்க. பிராங்க்லினா கொக்க மேல இருக்கவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். ஆனா இன்னும் நிறைய பேர் இருப்பானுங்க அதுக்குள்ள, எனக்கு தெரிஞ்சு. இப்ப நம்ம பார்க்கும்போது இது கேம் விளையாடுற மாதிரியே இல்ல, ஏதோ ஒரு படம் பாக்குற மாதிரி இருக்கு. த்ரில்லர் படம் மாதிரி அவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஜிடிஏ தான். அங்க பாத்தீங்களா, மேல ஒருத்தன் கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான் பிராங்க்லினை. இப்ப நம்ம பிராங்க்லினை காப்பாத்தி ஆகணும். இல்லைன்னா பிராங்க்லின் கீழே விழுந்துருவான்னு நினைக்கிறேன். அவன் கடுத்து பிடிச்சி அச்சோ, இப்ப நம்ம கண்ணை எடுத்து அவனை சுட்டாகணும். இன்னொருத்தனை கரெக்டா சுடணும். எனக்கு வேற புரிய வைக்க தெரியாதே. மாத்தி பிராங்க்லின் சுட்டுட்டா என்ன பண்றது? அப்போ கரெக்டா சுட்டுட்டேன். ஆனா அது பாலத்துக்கு மேல போயிடுச்சு. அந்த பாலத்துக்கு கீழே இறங்கிட்டுமே. இப்ப போய் மேல பிடிக்க வேண்டியதான். பிராங்க்லின் ஜம்ப் பண்றான். லாரியில பிரேக் இல்லையா? என்னடா சொல்றேன்? ஆஹா, பிரேக் இல்லையாமா. யாரையோ கயிறு கட்டி தொங்க விட்டுருக்கான். எதுலயோ கட்டி தொங்க விட்டுருக்கானே. இப்ப அவனை போய் காப்பாத்துறோம். ஓ, மைக்கேலோட பையனாக. அவங்க மைக்கேலோட பையன் தான். குண்டு பையன் குதிரான். அப்போ ஆனா குதிச்சதும் அப்பா அப்படிங்கிறான். நீ என்ன அப்பான்னு கூப்பிடாத, ஏதோ சொல்லிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறான். இன்னொருத்தையும் கூட உழுகுறானே. ஓ, அது இல்லைனா விட்டு ஏற்றிட்டு போறான். மோனே, உன்னை காப்பாத்த வந்து பிராங்க்லின் மாட்டிக்கிட்டாண்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப பிராங்க்லினை நம்ம காப்பாத்திதான் ஆகணும். ஏன்னா பிரேக் இல்லாத வண்டியில போய்கிட்டு இருக்கான். பிராங்க்லின் ஜம்ப் பண்றான். ஆஹா, சீக்கிரம் ஜம்ப் பண்றான். இன்னும் பக்கத்துல வாங்குறான். இதுக்கு மேல இப்பதான் பக்கத்துல வருது. இது ஓட்ட வண்டி இதுக்கு மேல வர மாட்டேங்குது. நீதானே ஜம்ப் பண்ணும். டாப் கீர்ல போனாலும் இந்த வண்டி இதுக்கு மேல போக மாட்டேங்குது. அவனை எப்படி காப்பாத்துறது? இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போனோம்னா அவன் எப்படி குதிச்சுவான் வண்டியில. வந்துட்டுடா குதிச்சிடுறா கைப்புள்ள. ஆஹா, பிராங்க்லின் குதிச்ச குதில காருக்கு ஏதோ ஆச்சுங்க. கார்ல இருந்து புகை வருது. ஐயோ, கார் ஆஃப் ஆகுது. எப்படியோ இன்னும் கொஞ்சம் தூரம் கார் மெக்கானிக் கடைக்கு போயிட்டோம்னா அங்க இருந்து கார் வேலை செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா கார் கடை இருக்குன்றதுல ஃபுல்லா புகை வருது. வெடிச்சிருப்போம். இப்ப வேற நம்ம பாலத்துக்கு மேல போய்கிட்டு இருக்கோம். இதுல வேற யூ டர்ன் பண்ண முடியாது. நம்ம பாலத்தை விட்டு கீழே போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரூட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்படி சைடா ஒரு பக்கம் நிக்கலாம்.
அப்பதான் வந்து நமக்கு எப்படி போறதுன்னு தெரியும். இங்கே நின்றுக்கலாம். ஓகேங்க, நமக்கு கூகுள் மேப் ரூட் சொல்லுது. இப்போ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கடைக்கு போகணும். அங்க போயிட்டு இந்த காரை வேலை செய்யணும். இன்னும் எவ்வளவு தூரம் போகும்னு தெரியல. அந்த காரு ரொம்ப புக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போடா எப்படி கடைக்கிட்ட வந்தாச்சுங்க. அந்த மஞ்சள் கலர் லைட் எரியுது பாத்தீங்களா, இங்க நின்னா போதும். இங்க இறக்கி விட்டுலாம். மைக்கேல் கீழே இறங்குறான். பிராங்க்லின் நீ வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு டாக்ஸி பிடிச்சு போய்க்கிறேன்டா. நீ வண்டி வேலை செஞ்சு வீட்டுல கொண்டு வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆனா வேலை செய்யறதுக்கு காசு கேட்பாடுங்களே. காசு தான் நம்மகிட்ட இல்லையா. சரி விடுங்க. இந்த காருக்குள்ள மைக்கிளோட பையன் உட்காந்துருக்கான். அவன் தலையை அடமான வச்சு இங்க இருந்து வேலை செஞ்சு எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, இந்த இதுக்குள்ளதான் போகணும். இதுக்குள்ள கொண்டு போய் எடுத்துட்டா கார் மெக்கானிக் செட்டா. ஓகே, பர்ஃபெக்டா இருக்கேன். ரியல் லைஃப்ல இருக்குமா அப்படியே. அப்பயே இந்த கேம் அப்படி பண்ணிருக்கானுங்க. GTA 6 எல்லாம் வந்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். அது எப்போ வரும் தான் தெரியல. ஆஹா, ஒரு பொருள் மாத்துறதுக்கு இவ்வளவு காசு கேட்கறானுங்களே. ஓ, ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குங்க. ஓகே, ஃப்ரீ ஆப்ஷன்ல கொடுத்துடலாம். ஃப்ரீ ஆப்ஷன் எல்லா டைமும் கொடுக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைம் ஏதோ மிஷன் கம்ப்ளீட் பண்றதுக்காக மைக்கில் காசு கொடுத்துருப்பான். அதை வச்சு இந்த ஃப்ரீ ஆப்ஷன்ல வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷன்ல பண்ணிட்டாங்க. இருங்க, கார் வெளியே எடுத்து ஏதாவது டேமேஜ் இருக்கா பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா கடையில விட்டா ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. ஒரு கடையில நல்லாதாங்க இருக்கு. பெயிண்டும் அடிச்சிட்டாங்க. உடஞ்சு போன பொருள்லாம் மாத்திட்டாங்க. இப்ப மைக்கிளோட பையனை கொண்டு போய் வீட்டுல விடணுமா? அட பாவி, கார் கூட ஓட்ட தெரியாதா உனக்கு? இவனை கொண்டு போய் இப்ப அவன் வீட்டுல விடணும். இது வேற புது காரு. இதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது இடிச்சோம்னா நம்ம தலையை உருட்டிடுவானுங்க காசு வேணும்னு. அதுக்காக எங்கேயும் இடிக்காம கொண்டு போய் அவங்க வீட்டுல நிறுத்திடணும். ஜஸ்ட் மிஸ். இன்னும் கொஞ்சம் வேகமா வந்திருந்தாலும் அதுல இடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் போய் வேலை செஞ்சு கொண்டு வந்து இவன் வீட்டுல நிறுத்துறோம். அது நமக்கு தேவையா? கொண்டு போய் நிறுத்திடலாம். நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு. ஓகே, இங்கதான் நம்ம வண்டி நிக்குது. பார்த்து பத்திரமா வந்து இப்ப கடைசியில வந்து கேட்ல இடிச்சிட்டோமே. ஓகேங்க, இங்க வண்டியை நிறுத்திட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். சாப்பிட்டு போலாம் அப்படின்னு அந்த குண்டு போய கூப்பிடுறான். அப்படின்னு கூப்பிடுறான்னு தெரியல. நம்மளும் சொல்றது தானே. ஓகே, நான் உங்க வீட்டுல சாப்பிட்டா ஒன்ன மாதிரி ஆயிருவோம்னு சொல்லிட்டு பிராங்க்லின் நடந்து வந்துட்டான். ஓகே, மிஷன் பாஸ்ட். இந்த மிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆகுது. இப்ப நம்ம பிராங்க்லினோட வீட்டுல போயிட்டு படுத்து தூங்குறது தான் வேலை. நமக்கு பைக் கிடைச்சிருக்கு. இந்த பைக்ல வீலிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு என்ன பட்டன்னு தெரியல. ஓகே, போவோம். காரோட பைக்கு தான் ஸ்பீடா போற மாதிரி இருக்கு. ஆனா இடிச்சோம்னா அவ்வளவுதான். என்னடா பறந்துரும். எப்படி வந்தோம்? இருங்க, அகைன் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த சொட்டையை வேற கால் பண்றானே கடைக்காரன். அப்புறமே எடுத்துக்கலாம். கட் பண்ணி விட்டேன். இப்போ நம்ம எவ்வளவு சின்சியரா மறுபடியும் பறக்கிறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எந்த இடத்துல பறந்தோம்? இந்த இடத்துல கரெக்டா யூட்டர்ன் போட்டா போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க இருந்து நேரா அங்க ஒரு கார் நின்றுச்சு. அது மேல அப்படியே பறந்து போனோம். இங்கதானே இங்க இருக்குது அந்த காரு. ஐயோ, என்னடா இப்படி பறந்து விழுந்துட்டேன். என்ன கொடுமை சார். இது பைக் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். இருங்க, மேப்ல பின் பண்ணி வச்சுக்கலாம். எந்த இடம் லொகேஷன் தெரியாது. இங்க இருக்கு. இந்த பிராங்க்லின் வீடு இங்க இருக்கு. ஓகே, இது மார்க் பண்ணியாச்சு. ஆஹா, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. கிளைமேட் வேற சேஞ்ச் ஆயிடுச்சா? இவன் ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிட்டான். மழை வேற அதிகமா போயிது. எப்படியும் பிராங்க்லின் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த பைக் இங்கே நிறுத்திடலாம். இது யாரு பைக்னே தெரியல. யாரு பைக்னா என்ன? நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இது நம்ம பைக் தான். நம்ம கார் பைக்லாம் வேற மழையில நனையுது. இதான் எடுத்து நம்ம கார் செட்ல எடுத்து நிறுத்தணும். பைக் யாருது? இந்த பைக் நான் பார்க்கவே இல்லையா? சரி விடுங்க, அவன் எதுவும் புதுசா வாங்கியிருப்பான் பிராங்க்லின், நமக்கு தெரியாம. இது வேற வண்டியில ஏறினா ஆட்டோமேட்டிக்கா பாட்டு போயிடுது. இதை கொண்டு போய் இந்த ஓரமா நிறுத்திடலாம். ஏன்னா கார் நிறுத்தணும். அதுக்கான இடத்த ஓட்டுட்டு இந்த இடம் போதும்னு நினைக்கிறேன். கார் நிறுத்த காரை எடுத்து நிறுத்திடலாம். மழை வேற கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா கொஞ்சம் சளி பிடிச்சிக்கும். அதனால சீக்கிரம் இந்த காரை எடுத்து ரிவர்ஸ்ல நிறுத்திடலாம். ஸ்கிராச் விழுந்துற போதுங்க. ரொம்ப காஸ்ட்லியான காரு. மேல மட்டும்தான் பழப்பழம் இருக்கும். உள்ள தகர டப்பா. போகும்போது உங்களுக்கு சவுண்ட் கேட்டுக்கும்னு நினைக்கிறேன். தகர 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 சவுண்ட் கேட்கும். மழை வேற அதிகமாகுது. ஊற மழையில நனையாத அப்பாடா வந்தாச்சு. அங்க ஒரு ஆன்டி வேற நனைஞ்சிட்டு போறாங்க. ஆன்டி வரீங்களா வீட்டுக்கு? போங்க, வரமாட்டாங்களா வீட்டுக்கு? ஃபைனலி ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ GTA எபிசோட் 1 இது. ஸோ இதே மாதிரி நிறைய எபிசோட் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பிராங்க்லின் டிவி ஆன் பண்ணி நல்ல குதுகலமான பாட்டு பார்ப்பான்னு பார்த்தா பொம்மை படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். காமெடி பேச தான் நாட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும், அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். இது ஒரு சூப்பரான வீடியோ. சந்திப்போம்.